அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹ்மதை புகழ்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மங்கா புகழையும் மிக உயர்ந்த அந்தஸ்துகளையும் நமக்கு எப்படியெல்லாம் உணர்த்துகிறான் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் என் ஹபீபிடத்திலே நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களிடத்தில் பழக வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை செதுக்கி, என்னுடைய சஹாபாக்களே, என் ஹபீபை நீங்கள் உங்களை போல் சாதாரண சஹாபாக்களாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் அந்தஸ்து மிக மிக உயர்ந்த அந்தஸ்து, அவர்களின் புகழோ மங்கா புகழாக இருக்கிறது. எனவே உங்களால் உணர முடியாத அளவிற்கு அவர்கள் அந்தஸ்துடையவர்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என் ஹபீபாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே நீங்கள் இருக்கிற நேரத்தில், அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவர்களின் சப்தத்திற்கு மேலாக உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி விடாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅலின் அன் தஹபத அமாலகும் வ அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பகிரங்கமாகவும் உரத்த குரலிலே பேசிக் கொள்வதை போல் என் ஹபீபிடத்திலேயும் நீங்கள் அப்படி உரத்த குரலில் பேசி அவர்களின் கண்ணியத்தை நீங்கள் குறைக்க பார்க்காதீர்கள். அவர்களின் அந்தஸ்து மிக மிக மேலானது, அவர்களின் புகழ் மிகவும் மங்கா புகழாக இருக்கிறது. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால், என் ஹபீபுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்திவிட்டால் உங்களுடைய எல்லா அமலும் வீணாகிவிடும், அழிந்து போய்விடும். உங்களால் அது உணர முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரின் அந்தஸ்தையும் புகழையும் நமக்கு உணர்த்துகிறான்.